புத்தகம் 32ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது என்று சொல்லி தேவனுக்குரியது எது அல்லது தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் இது அவருக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லி இதை நாம் கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம். அதை தொடர்ந்து அடுத்த வசனம் 36வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இதே வசனத்தை தான் அந்த எபிரேயரில் வாசித்தோம், அதையும் வாசிக்கலாம். நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் இந்த 2 வசனங்களையும் சேர்த்து அந்த எபிரேய ஆக்கியோன் ஒரே வசனத்திலே அதை அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் அறிவோம். இந்த ரெண்டையுமே நாம் தேவனை குறித்து அறிகிற அறிவிலே நாம் அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பழிவாங்குதல் அது கர்த்தருக்குரியது, அது மட்டுமல்ல, அதையும் அவர் செய்கிறார். ரெண்டாவது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக ஆமாம், இந்த காரியங்களை நியாயந்தீர்ப்பது அப்படிங்கிறது நாம் நீதிமொழிகளை வாசிக்கிறோம். நியாயம் தீர்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு சந்தோஷம்? நீதிமானுக்கு. நியாயம் தீர்ப்பது அப்படிங்கிறது நீதிமானுக்கு சந்தோஷம், அக்கிரமக்காரருக்கோ அது அழிவு அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகுந்த ஒரு எச்சரிப்பாக, தேவன் அதான் எல்லா விதங்களிலேயும் அவர் தகப்பனை போலவும் இருக்கிறார், தாயை போலவும் இருக்கிறார். அவர் பல்வேறு சமநிலை கொண்டவராக அவர் இருக்கிறார். எனவே தேவனை குறித்து அறிகிற அறிவிலே நாம் ஒரு பட்சமாக அல்லது ஒரு பகுதியை மட்டும் நாம் அதிகம் பார்க்கிறவர்களாக அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய முழுமையும் நாம் பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையினும் அதிக மகிமையுள்ளதாக அது மாற்றும். அவரை போல வாழ்கிற வாழ்க்கையிலே அது நம்மை அதிக மகிமையுள்ளதாக நாம் மாற்றும். ஏனென்றால் தேவனுக்கு செல்ல பிள்ளைகள் அப்படின்னு எல்லாம் யாரும் இல்லை. தேவன் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார் அப்படின்னு நாம் அறிந்திருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. கடந்த வாரங்களிலே நான் போன வாரம் இதை கேட்டதுக்கப்புறம் கீழே அந்த வசனத்தை வாசித்த போது எனக்கு இந்த வசனம் தோன்றியது. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே அது அதாவது ரொம்ப அதிக உணர்வையும் அதிக ஜாக்கிரதையும், தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதையும் நாம் உணர்ந்தோம். பொதுவாக அந்த பழிவாங்குதல் அப்படிங்கிறதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பிறர் நமக்கு தீமை செய்தார்கள் அல்லது மற்றவர்கள் நமக்கு செய்தார்கள் அல்லது அவர்கள் பழி வாங்குதல் அப்படிங்கிறது, அது பிறரை பழி வாங்குதலை குறித்து தான், அதை குறித்து நாம் தேவனுக்கே விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஆனால் இந்த வசனத்தை அவர் எதோடு கூட சம்மந்தப்படுத்தி அவர் பேசுகிறார் பாருங்கள். 26ஆம் வசனத்தில் 10:26, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதியை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இதை எழுதின ஆக்கியோன் ஏதோ அவிசுவாசிகளுக்கு எழுதவில்லை, எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு தான் இதை அவர் எழுதுகிறார். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, சத்தியம் எது என்று எனக்கு தெரியும், எது பாவம் எது நீதி என்று எனக்கு தெரியும், தெரிந்ததுக்கு அப்புறம் மனப்பூர்வமாய் நான் பாவம் செய்கிறவனாய் இருந்தால்
அதை தேவன் என்னிடத்தில் கணக்கு கேட்பாரா இல்லையா? யோசித்து பாருங்கள். அங்கேயும் இந்த வசனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அங்கேயும் ஆண்டவர் நம்மை பார்த்து என்னதான் சொல்லுவார்? பழிவாங்குதல் எனக்குரியது. அதை என்னிடத்திலேயும் அவர் என்ன செய்வார்? என்னிடத்திலேயும் அவர் செய்வார். அப்படிங்கிறதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறது போல நம்ம என்ன செய்யாது. பின் நாட்களில் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் வரும் பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சி நமக்கு காத்திருக்கும். ஏன்னா வேதம் சொல்கிறது ஒரே தரம் மரிப்பதும், அதே 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பாருங்கள், எபிரேயர் 9:27, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே பிறந்த எல்லா மனுக்குலத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அது ஒரு நியமிக்கப்பட்ட ஒன்று. அதனால தான் அவர் அந்த எபிரேயரில் நாம் வாசித்தோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயந்தீர்ப்பார். அவருக்கு சொந்தமானவர்கள்தான், அவருடையவர்கள்தான். ஆனால் அவர்களை அவர் என்ன செய்வார்? நியாயந்தீர்ப்பார். மிக எளிதாக நமக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், பிறரை நியாயந்தீர்ப்பது தான். நமக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய இயற்கையான சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னால், மிக எளிதிலே பிறரை நியாயந்தீர்ப்பது. நம்மை நாம் நியாயந்தீர்த்து கொள்வதே இல்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அது அப்படியே தலைகீழாக மாற வேண்டும். பிறரை நியாயம் தீர்க்காதவர்களாகவும் நம்மையே எப்பொழுதும் நாம் நியாயம் தீர்த்து கொள்ளுகிறவர்களாகவும் நாம் மாற வேண்டும். இங்கே பாருங்கள், அந்த வசனம் 1 கொரிந்தியர் அந்த அற்புதமான ஒரு வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். எனவே எப்பொழுதும் நம்மை நாமே, அந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது, நம்மை பிறரோடல்ல நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நமக்கு என்ன இல்லை? நியாயத்தீர்ப்பு என்று நமக்கு ஒன்று இருக்கிறது. அப்போது அந்த நியாயத்தீர்ப்பிலே நமக்கு என்ன இருக்காது? நியாயத்தீர்ப்பு இருக்காது. ஒருவேளை இன்றைக்கு நாம் இப்போ வாசித்தது போல மனப்பூர்வமாக ஒருவேளை நான் பாவம் செய்திருந்தால் இன்றைக்கு எனக்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. அந்த பாவத்தை நான் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதை மன்னிப்பை இப்பொழுது நான் என்ன செஞ்சுக்கலாம்? இப்பொழுது நான் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை அறிக்கை செய்யப்படாமலோ, அந்த பாவம் அறிக்கை செய்யப்படாமல் மன்னிப்பு பெறாமல் இருந்தால் நித்தியத்திலே அதை குறித்து நாம் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அதைத்தான் அது எங்கே வாசிக்கிறோம்? ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே பவுல் அதை நமக்கு மிகுந்த எச்சரிப்பாக சொல்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14லேயும் எழுதியிருக்கும். நாம் எல்லாரும் 14:10, நீ இப்படி இருக்க, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. உண்மையிலேயே நாம் விசுவாசிக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நான் ஒரு நாள் நிற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட தான் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும். 12ஆம் வசனம் பாருங்கள், அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இன்னைக்கு அநேக இடங்களிலே இது போன்ற பகுதிகள், இந்த பகுதிகளை பொதுவாக அதிகம் பேசப்படுவதே இல்லை. நியாய தீர்ப்பை குறித்து அல்லது தன்னை நியாயம் தீர்த்து கொள்வதை குறித்து அதிகமாக பேசப்படுவதே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அநேகர் தங்களை தாங்களே என்ன செய்து கொள்கிறதில்லை? நியாயம் தீர்த்து கொள்ளாததினால் அதை குறித்து என்ன செய்கிறதில்லை? அதிகம் பேசப்படுவதில்லை. ரெண்டாவது, அது யாருக்கும் பெரிய விருப்பம் இல்லை. என்றைக்கோ நடக்க போகிற ஒன்றை குறித்து எதுக்கு இப்போவே நம்ம என்ன செய்யணும்? இப்போவே அப்படி நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும், அதை அப்போ பார்த்துக்கலாம் என்பதை போல தான் நம்முடைய மனப்பான்மைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைக்கு இது பவுல் அப்படித்தான் சொல்கிறார், நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம், நமக்கு கொடுத்திருக்கிற சுகம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மனிதர்கள், இது எல்லாம் குறித்து அதை பவுல் இங்கேயும் சொல்கிறார் பாருங்கள். எதை குறித்து அங்கே நியாயந்தீர்க்கப்படும் அப்படின்னு சொன்னால், 1 கொரிந்தியர்
அவர் தன்னை குறித்தும் இந்த இடத்துல பவுல் சொல்கிறதை பாருங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் தன்னை குறித்து அவர் பேசுகிறார் பாருங்கள். அப்படியானால் இது நமக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஏன்னா அவர் என்ன செய்வார்னா, இருளில் மறைந்திருக்கிறவர்களை அவர் வெளியரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இது பாருங்கள், இது பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்க வேண்டிய ஒரு நல்ல முக்கியமான ஒரு நல்ல சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருந்தால், எனக்கு தெரிந்த அளவுக்கு என்னுடைய மனசாட்சியில் எனக்கு எந்த குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை, ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. இந்த பயம்தான் பவுலை என்ன செய்தது அப்படின்னு சொன்னால், எதை குறித்தும் காலத்துக்கு முன்னே தீர்ப்பு சொல்லாதபடிக்கு பவுல் அவருடைய வாழ்க்கையிலே அவர் இருந்தார். ஏனென்றால் ஒரு நாளிலே நான் ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்பேன், என்னை அவர் நியாயம் விசாரிப்பார், அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆரோக்கியமான தேவ பயம் இன்றைக்கு, அதாவது பேதுரு சொல்வார், பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளை நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வார். அப்போது பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளை நியாயம் தீர்க்கிறவரை இப்பொழுது நாம் எப்படி தொழுது கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னால், பிதாவாக, நமக்கு அப்பாவாக, பிதாவாக நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே அவரை நாம் பிதாவாக, அப்பாவாக, சொந்த தகப்பனாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக இப்படி இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நியாயத்தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரும். அந்த நாளிலே அவர் நமக்கு எப்படி இருப்பார்? நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் நிற்பார். இதைத்தான் பேதுரு அந்த பவுல் அதை சொல்லும்போது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே, நாம் எல்லாரும், தன்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறார், நாம் தன்னையும் சேர்த்து நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே, அதற்குரிய பலனை நாம் அடையும்படிக்கு நாம் பேசின, நாம் சிந்தித்த, இங்கே என்ன வாசித்தோம் பாருங்கள், அந்த யோசனைகள், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளிரங்கமாக்கி இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய வெளிரங்கமான பாவங்களைத்தான் அதிகமாக நாம் அதை நியாயந்திருக்கிறோம். அந்த மனுஷன், அவன் ஒரு திருடன், அவன் திருடிட்டான், அவன் ஒரு விபச்சாரக்காரன், அவன் இப்படி வேசித்தனம் பண்ணிவிட்டான் அப்படின்லாம் சொல்லி நாம் மிக எளிதாக பிறரை நாம் நியாயந்திருக்கிறோம். ஆனால் அந்தரங்கத்திலே நானும் அப்படித்தான் என் இருதயத்திலே இருக்கிறேன் அப்படிங்கிறத யாரும் என்ன செய்யறதில்லை. நான் என்ன ஆவியுள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதை தன்னை நிதானித்து பார்க்க யாருக்குமே விருப்பம் இருக்கிறதில்லை. மிக எளிதாக பிறரைத்தான் நாம் நியாயந்திருக்கிறோம். ஆனால் அந்த நாள் இருளில், இன்னைக்கு தெரியாது இருதயத்திலே நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு சகோதரனிடத்திலோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயோ ஒருவருக்கொருவர் நம்ம அன்பில்லாமல் இருந்து கொண்டு அன்பாக இருக்கிறது போல் என்னால் என்ன செஞ்சிட முடியும்? காண்பிக்க முடியும். ஒரு சபையில் ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நான் ரொம்ப நேசிக்கிறது போல் என்னால் என்ன செய்ய முடியும்? வெளிப்படையாக இன்றைக்கு நான் காண்பித்து விட முடியும். அவர்களும் அதை நம்பி விடுவார்கள். ஆனால் இருதயத்தின் யோசனைகள் யாருக்கு தெரியும்? இருதயத்திலே அந்த சகோதரனை குறித்து எனக்கு இருக்கிற ஒரு கசப்பு, அது யாருக்கு தெரியும்? அதை குறித்து நமக்கு ஏதாவது வெளிச்சம் இருக்கிறதா? அல்லது இதை குறித்தெல்லாம் தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கிறதா? அது நான் சொல்கிற பயம் ஒரு ஆரோக்கியமான தேவ பயத்தை தான் நான் சொல்லுகிறேன். எப்படி ஒரு நல்ல தகப்பனை நாம் மதிக்கவும் செய்கிறோம், அவரை நேசிக்கவும் செய்கிறோம், அதை போலவே ஒரு மதிப்பு கலந்த பயம் நம்முடைய தகப்பனிடத்திலே எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அவர் நமக்கு தேவன், அவர் நமக்கு அப்பா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதை குறித்து ஒரு நாளிலே நான் தேவனுக்கு, அதனால தான் இஷ்டம் போல நினைக்கிறோம். இங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர் இருதயத்தின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். நம்முடைய மூத்த சகோதரர் சகரியா புனன் அந்த காலகட்டங்களில் இதை குறித்து ஒரு நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். வீடியோ டேப், நமக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் வீடியோ டேப் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி, ஒரு சின்ன ஒரு டாக்ஸ் அதில் அடிச்சிருந்தாங்க. அதில்
நாம் பிறந்தது முதல், இந்த உலகத்திலே நாம் பிறந்தது முதல் முடிவு வரைக்கும் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் அது என்ன செய்யப்படும்? பதிவாகிக் கொண்டே பதிவாகிக் கொண்டே பதிவாகிக் கொண்டே பதிவாகி, இன்னைக்கு ஒருத்தரும் பார்க்கல, எனக்கு நான் யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றிட்டேன், நான் அந்தரங்கத்தில் தனியாக தானே பாவம் செஞ்சிட்ருக்கிறேன், அல்லது நான் இவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு நாம் நினைக்கிற நம்முடைய நினைவுகள் இதெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இது ஒரு நாள் கழுவப்பட்டதான்னு சொன்னால், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே எனக்கு இது தெரியல, எனக்கு இது பாவம் அப்படின்னு தெரியல, உண்மை இரட்சகர்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இயேசுவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம், அந்த கடந்த கால பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டு அது முற்றிலும் நம்முடைய வீடியோ டேப்பிலிருந்து என்ன ஆக்கப்பட்டு விட்டது? நீக்கப்பட்டு விட்டது. இப்போ அதில் இல்லை. நம்முடைய மறுபடியும் பிறந்ததற்கு முன்பாக இல்லை நம்முடைய வாழ்க்கை அதில் இருக்காது. ஆனால் நான் மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறம், ஆண்டவரை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வீடியோ டேப் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரும்போது ஒன்றா எனக்கு அது புகழ்ச்சியாக இருக்கும், இல்லை என்று சொன்னால் அது எனக்கு கனவீனமாக இருக்கும். நாம் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். இந்த உலகத்தில் இது எல்லா பரிசுத்தவான்களுமே அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். எனவே நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை குறித்து என்னமோ அது ஏன் நான் யோசிக்கிறேன், ஏன் மனதில் வருது அப்படின்னு நாம் இல்லாமல், ஆவியின் கனியில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இச்சை அடக்கம், அதை கண்ட்ரோல் பண்ணுகிறது தான் ஆவியின் கனியில் ஒன்று. ஸோ நமக்கு அது வேண்டும். நம்முடைய நாம் இருதயத்தில் நினைக்கிற அந்த யோசனைகள், மனதின் யோசனைகள், இதெல்லாம் இன்றைக்கு நாம் மறைத்து விடலாம். ஆனால் நியாயத்தீர்ப்பு நாள் அப்படின்னு வரும் பொழுது அது அன்றைக்கு என்ன செய்யும்? அன்றைக்கு அது ஓடும். அப்பொழுது இன்னைக்கு நான் செய்த காரியங்கள் எல்லாம், அதனால தான் இப்பொழுதே நாம் அந்த 1 கொரிந்தியரில் வாசித்தோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். ஆண்டவரே, நான் இப்படி ஒரு அன்பில்லாதவனாக இருந்து கொண்டு அன்பாக இருக்கிறவன் போல நான் நடக்கிறேன், சபையிலே தான் சொல்லுகிறேன். அல்லது என் கணவனுக்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு விருப்பமில்லை, ஆனால் கீழ்ப்படிவது போல நான் என்ன செஞ்சு கொள்கிறேன்? நான் நடிக்கிறேன். மனைவியின் மீது அன்பு இல்லை, ஆனால் அந்த தெய்வீக அன்பு அது இல்லை, கசப்பு இருக்கிறது. மனைவியின் மேலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது, ஆனால் எல்லாம் நன்றாக இருக்கிறது போல நான் இருக்கிறேன். இதெல்லாம் எப்பொழுது வரும்? இன்றைக்கே நாம் நம்மை நியாயம் தீர்த்து கொண்டால் இது எப்போ இருக்காது? நியாய தீர்ப்பு நாளிலே அது நமக்கு இருக்காது. அது முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கும். இந்த பயத்தோடு கூட இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அதிக மகிமையுள்ளதாக இருக்கும். நம்மை நாமே, இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். அப்படி இல்லைன்னா அவர் அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது அதை அவர் என்ன செஞ்சிருக்க முடியாது? பேசியிருக்க முடியாது. அந்த வசனம் என்ன சொன்னார் அவர்? மத்தேயு 7ஆம் அதிகாரம், அதை அவருடைய வாழ்க்கையிலே அவர் கை கொண்டிருந்தார். அதனால்தான் நமக்கு அவர் அதை சொன்னார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவர் சொன்னார். இதை பாருங்கள். இதையெல்லாம் நாம் சீரியஸாக நாம் எடுப்பதில்லை. நாம் ஒரு உண்மைதான், தேவன் இரக்கமுள்ளவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் அன்புள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் உதவி செய்கிறவர், அவர் நல்லவர், அதிலெல்லாம் அவர் வல்லமையுள்ளவர். எல்லாமே 100% உண்மை. அதே போலவே இதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் சேவிக்கிற தேவன், அவர் நியாயந்தீர்க்கிறவர், என்னையும் நியாயந்தீர்க்கிறவர். ஒரு நாள் நான் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த பயத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இப்போ இருக்கிறது போல் நாம் இருப்போமா? இப்பொழுது பேசுவது போல நான் பேசுவேனா? இப்பொழுது சிந்திப்பது போல அல்லது நேற்று சிந்தித்தது போல நான் சிந்திப்பேனா? சிந்திக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து அப்படி வாழ்ந்தார். அதனால தான் அவர் சொன்னார், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பிறர் கண்ணில் இருக்கிறதை எப்படி சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். 4ஆம் வசனத்தில், உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? அதாவது நான் செய்கிறது ஒரு துரும்பு மாதிரி, நாம் நினச்சிக்கிறது என்னென்னா என்னுடைய தவறு அது ஒரு துரும்பு மாதிரி.
மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறு அது ஒரு பெரிய உத்திரம் போல. ஆனால் ஆண்டவர் அதை அப்படியே மாற்றி சொல்கிறார். அப்படி சொல்லலை. உன் சகோதரன் கண்ணில் அல்லது அவருடைய தவறு, அவருடைய பாவம் எப்படின்னா துரும்பை போல, உன்னுடைய பாவம், உன்னுடைய மீறுதல் எப்படின்னா உத்திரத்தை போல. இப்படி பார்க்க சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை கொஞ்சம் சீரியஸாக நாம் எடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரங்களை பயன்படுத்துகிற விதங்களை பாருங்கள். உண்மையிலேயே நாம் நியாயத்தீர்ப்பு, தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. வாழ்க்கை அப்படின்னு என்னன்னா நமக்கு ஒரு நேரம், ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அல்லது இத்தனை வருடங்கள் ஒரு 70 ஆண்டு 80 ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்துருப்பார்னு சொன்னால், அந்த மறுபடியும் பிறந்ததுக்கப்புறம் அதை நான் எப்படி பயன்படுத்தினேன் அப்படிங்கிறதை குறித்து தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். எனவே தான் நம்முடைய வாழ்க்கையை நேரத்தை, பணத்தை செலவழிப்பது எப்படி பார்த்து செலவு பண்ணுறவோ அதை விட அதிகமாக என்ன செய்யணும்? நம்முடைய நேரத்தை செலவு செய்வதை குறித்து தேவன் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர், பொதுவாக நம்ம வாலிபர்களை சொல்கிறோம், ஆனால் பெரியவர்களும் கூட இதில் நாம் சிக்கித்தான் இருக்கிறோம். நம்முடைய அநேக நேரங்கள் எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்தலாம். நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்கே நமக்கு நேரம் போதாது. தேவ சமூகத்தில் இருப்பதற்கோ அல்லது நல்ல ஆவிக்குரிய வாஞ்சியுள்ள சகோதரர்களை தேடி போய் நாம் அவர்களோடு கூட ஐக்கியப்படுவதற்கோ, அவருடைய சாட்சிகளை கேட்பதற்கோ, அதற்கு அல்லது தேவனுடைய வார்த்தைகளை உத்தமமாய் பிரசங்கிக்கிற அவருடைய தாசர்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கோ இதுக்கு நேரம் செலவழித்தாவே நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் எத்தனையோ வீணான காரியங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்குற அந்த யூடியூப்பெல்லாம் பாருங்கள், அது எதாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். நான் நினச்ச மாதிரி நான் இதை மட்டும் பார்க்குறேன், இதை மட்டும் பார்த்துட்டு நான் வச்சிட்றேன் அப்படின்னு எதாவது வைக்க முடியுதா? ஆனால் அதை குறித்து நமக்கு ஏதாவது உணர்வு இருக்குதுன்னா, உணர்வு எப்போ வருது? எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு போய் இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, நல்ல விதமாக செலவு பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு அதுக்கப்புறம் நாம் யோசிக்கிறோம். இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். நம்மை தவறு செய்து வைத்து, மனம் வருந்துவது போல மனம் வருந்த வைத்து, அதை இனி ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மை சமாதானப்படுத்துவதிலே சாத்தான் கெட்டிக்காரன். ஆனால் இழப்பு யாருக்கு? இழப்பு நமக்கு தான். இழந்தது தான். இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிச்சிடலான்னு சொல்லுவாங்க. எத்தனை இழந்தாலும் பணத்தை சம்பாதிச்சிடலாம், நேரத்தை என்ன செய்ய முடியாது. நேற்று போன நாள் நேற்றோடு முடிந்தது. அந்த நாள் திரும்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காது. அப்போ இந்த நேரத்தை பயன்படுத்துகிற விதத்தை குறித்து நாம் எவ்வளவு கவனமாக இழுக்க வேண்டும் பாருங்கள். ஆண்டவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிதாவானவர் என்ன செய்தார்? அவரை காலைதோறும் எழுப்பி கற்றுக்கொள்கிறதை போல கற்றுக்கொள்ள செய்தார். அப்போது நமக்கு பாருங்கள், அவர் அப்படி இருந்தார். பிதா ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து அவர் அப்படி தான் வாழ்ந்தார். காலைதோறும் அவரை பிதா எழுப்பினார், அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை பாருங்கள். யதார்த்த உண்மையை தான் சொல்கிறேன், யதார்த்த உண்மை. காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக போனதான் சார்ஜ் போடுறோம். இல்லை யாராவது அனுப்பியிருக்காங்களா, ஏதாவது நான் தேடுறது நம்முடைய தேவைக்கோ அல்லது அவசியத்துக்கோ நான் அதை சொல்லவே இல்லை. ஆனால் அப்படி அவசியம் இல்லாத போதும் நாம் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அது ரொம்ப அவசியம் போல் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை, அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு தேவை. இன்றைக்கு நீங்கள் வாலிப வயதிலே உங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள் அப்படிங்கிறதை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் என்ன செய்ய போகிறது நிர்ணயிக்கப்படுகிறது. இன்றைக்கி இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு, ஒரு ஒழுங்கில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, தேவனுக்கு பயப்படாமல் வாழ்ந்து கொண்டு நாம் தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிட முடியாது. நம்முடைய வாழ்க்கை இருக்காது. நீங்கள் உத்தமமான எத்தனையோ மிஷினரிகளுடைய வாழ்க்கையை பாருங்கள், தேவதாசருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்களெல்லாம் இள வயதிலேயே 14, 13, 12, 15 வயதிலேயே தேவனை அவ்வளவு நேசித்தவர்கள், தன்னை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வேதம் தெரிவதனால் அல்ல, அவர்களுடைய இருதயத்திலே தேவன் மேல் அவர்கள் கொண்டிருந்த ஆசை, தங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த இள வயதிலேயே அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆசை, அதுதான் என்ன செய்தது அப்படின்னு சொன்னால் அவர்களை தேவனுக்கென்று வாழும்படி செய்தது. ஸோ நம்முடைய நேரத்தை பயன்படுத்துவதிலே நாம் வரக்கூடிய நாட்களே நானும் அதைத்தான் உங்களுக்கு சொல்லலாம், என்னை குறித்தும் நான் அப்படி தீர்மானித்திருக்கிறேன் என்றவரே. ஒவ்வொரு நான் பயன்படுத்துகிற நேரத்தை குறித்து மிகுந்த கவனமுள்ளவனாக நாம் இருக்க வேண்டும். இன்னொன்று ஆண்டவர் சொன்ன நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கொடுக்க வேண்டிய ஒன்றுன்னா, மத்தேயு 12ஆம் அதிகாரம் இன்னொன்று நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி சொன்னது யார்? யோவான் ஸ்நானகன் சொன்னாரா இப்படி சொன்னது? இந்த வார்த்தையை சொல்வது யார்? இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதை படித்த போது என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை நியாயந்திருக்க போகிறதில்ல, கடைசி நாளில் நான் சொன்ன வசனமே உங்களை என்ன செய்யும்? நியாயந்திருக்கும். இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு நியாய தீர்ப்பு நாளில் காமிக்கும்போது இப்போ நம்ம பேசின வார்த்தைகளை குறித்தெல்லாம் ஏதாவது சொல்ல முடியுமா? மனுஷர் பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வீண் வார்த்தைகள்னால் சும்மா ஏதோ சாதாரணமாக பேசிக்கிற வார்த்தைகளில் சாதாரணமாக, அதாவது பக்தி விருத்திக்கு ஏதுவும் இல்லாத, பிரயோஜனம் இல்லாத, ஒரு கனி இல்லாத, இருள் நிறைந்த, அந்தகாரமான இது போன்ற வீணான வார்த்தைகள், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், நினைக்கிறதெல்லாம் பேசுறது, கேர்லெஸ் வேர்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கவனம் இல்லாமல் நினச்சதை அப்படியே பேசுறது, இதை குறித்தெல்லாம் நாம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 37, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இது பாருங்க, இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். நான் பேசினது அந்த வார்த்தை நியாயந்தீர்க்கப்பட்டு உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். நீ நீதிமான். ஏன் நீதிமான் அப்படின்னு சொன்னால், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தான், கீழ்ப்படிந்தான், அதுபோல பிறரையும் என்ன செய்தான்? பார்த்தான். அதனால் அவன் என்ன செய்தான் சொன்னால், அவன் நீதிமான் என்று தீர்க்கப்பட்டான். மற்றபடி அல்லது என் வார்த்தையினாலே குற்றவாளி. எப்பொழுது குற்றவாளி? பிறருக்கு போதித்து விட்டு நான் அதை செய்யாதிருந்தால் நான் யார்? பவுல் சொல்வார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கிற நான் தானே. பிறருக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? மற்றவர்களுக்கு சொல்வது ரொம்ப சுலபம். காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க, ஜெபம் பண்ணுங்க, அதை தேடுங்க, நல்லது, அதை செய்வது நல்லது. ஆனால் நாம் அதை செய்ய வேண்டும். நாம் அதை செய்து அதை நாம் சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பிரயோஜனமாக இருக்கும். பாருங்கள், நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு பேசுகிறோம். எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவான, பிரயோஜனமான, தேவனுக்கு மகிமையான, சத்துரு நம்மை குற்றப்படுத்தாத வார்த்தைகள் தானா? அல்லது ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் நான் எப்படி பேசுவேனோ அதுபோல தான் நான் என்ன செய்யணும்? நான் பேசுவேனா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் என் மனைவி கிட்ட நான் இப்படி தான் பேசுவேனா? சகோதரர்கள் யோசித்து பாருங்கள். இப்போ நான் இருக்கிற வீட்டில் என் மனைவி என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட ஆண்டவரும் அங்கே இருக்கிறார். அந்த மனைவியின் இடத்துல நான் எப்படி பேசுவேன்? அவர் இருந்தால் எப்படி பேசுவேனோ அப்பொழுதுதான் இப்போ பேசுகிறேனா? அல்லது சகோதரிகள், நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்களும் கணவன் இருக்கிறீர்கள், இயேசு அங்கே இருக்கிறார். அவர் இருந்தால் என் கணவனிடத்தில் நான் இப்படித்தான் நடந்து கொள்வேனா அப்படிங்கிறது என்ன செய்யுங்க? என்னுடைய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்குமா? நம்முடைய நடக்கையே மாறிடும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு கற்பனை தான், ஒரு கற்பனை செய்து பாருங்கள். இயேசு உள்ளே இருக்கிறார். அந்த கணவன் ஒன்றை சொல்லும்போது அந்த மனைவியை எப்படி கீழ்ப்படிவாங்கள் என்று யோசித்து பாருங்கள். இல்லை, யோசித்து பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம இருந்தால் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? வந்து குடிங்க, நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இது இயல்பாக நமக்கு வரக்கூடிய வார்த்தை. இதே காரியம் இயேசு வீட்டில் இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உட்காந்துட்ருக்கிறீங்க, ஏமா விட்டாம கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு. இயேசு அங்கே உட்காந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, இயேசு அங்கே இருக்கிறார், நான் கீழ்ப்படியணும், அதனால் இந்த வர்றேங்க, கொண்டு வரேன். எப்படி இருக்கும்? இல்லை, அந்த வாழ்க்கை அற்புதமாக சாதாரண விஷயம்தான். இது ஒரு சின்ன விஷயமே எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாகுதுன்னா, ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளவு குறைகள் நம்ம இடத்துல இருக்கிறது. அவ்வளவு குறைகள் நம்ம இடத்துல இருக்கிறது. பேச்சுக்கள், பிறரை குறித்து பேசுகிற நம்ம பேச்சுக்கள், இதையெல்லாம் குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அதான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ எதை சாப்பிடணும் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஜீவனா மரணமா அப்படிங்கிறது யார் முடிவு பண்ணணும்? எது எனக்கு வேண்டும் அப்படிங்கிறதை நான் தான் முடிவு பண்ண வேண்டும். எனக்கு ஜீவன் வேணும் அப்படின்னு சொன்னால் அது நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மற்றவர்களைப் போல நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் பேசக்கூடாது. இயேசுனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க வேண்டும். சிலர் பேச மாட்டாங்க, ஆனால் ஒரு வார்த்தை பேசினால் எப்படி இருக்குன்னா 10 குத்து கத்தியில் குத்துன மாதிரி இருக்கும். அமைதியாகவே இருப்பாங்க, ஆனால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்கு?
ரொம்ப வழி நிறைந்ததாக இருக்கும். அப்படி நாம் இருக்கக்கூடாது. இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும். இயேசு எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது சில இடங்களில் நான் வாசிக்கிறோம். ஒரு துறை வாசிக்கிறேன். லூக்கா 2:47 அவர் எப்படி பேசினார்னு பாருங்க. அவரை குறித்து ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 12 வயதாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பாருங்கள். நம் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்மை குறித்தும் நாமே படித்தா தானே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கே தெரிய மாட்டேங்குது எப்படி பேசுறதுன்னு. ஆனால் இங்கே பாருங்கள், அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்தது? இயேசு குறித்து அப்படி பேசுனாங்க. இவர் படிக்காத ஒரு ஆயிட்டர் எப்படி பேசுகிறாரு? இந்த ஞானம் அவருக்கு எங்கேருந்து வந்தது? அவர் பேச்சு, அவருடைய புத்தி, இதெல்லாம் நம்ம கேட்கணும். அதைத்தான் அப்படியே நம்ம ஏசாயால வாசிக்கிறோம். அவர் காலைதோறும், அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தா? காலைதோறும் எழுப்பினார், பிதாவானவர் அவர் கற்றுக் கொடுத்தார். அது ஒரு நல்ல வாக்குத்தத்தம். அவர் எனக்கு கல்விமானி நாவை தந்து நின்றால். இது இயேசுவுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் பிதாவானவர் செய்வதற்கு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அது ஒரு கல்விமானின் நாவை போல அதை என்ன செய்யணும்? நாம் மாற வேண்டும். கல்விமானின் நாவு. அதான் இயேசு கிறிஸ்து அப்படி பேசினார். அவர் பேசினார். அதை குறித்து அந்த என்னங்க அந்த வார்த்தை, அவர் அதே மொழியில் தான் இப்போ நாம் தமிழில் பேசுகிற மாதிரி அவர் அங்கே என்ன அராமிக்கில் பேசினாரோ, என்ன மொழி அங்கே மொழி என்னவோ அது பேசியிருப்பார். அவர்களும் அதைத்தான் பேசினார்கள். ஆனால் அந்த பதில்களை எல்லாம் குறித்து அந்த பேச்சு, அந்த பேச கேட்டவங்க அவங்ககிட்ட இருக்கிற புத்தியை குறித்து அவர்கள் பிரமித்தார்கள். இன்னொரு வசனம் பாருங்கள். இதே லூக்கா 4:22 இது அவங்க ஊரில் நடக்குது. அந்த விஷயத்தில் லூக்கா 4:22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ நீங்களும் நானும் பேசுறது இப்படி இருந்தால் எப்படி தான் நம்ம வாஞ்சிக்கணும்? நாம் தேரில் நாம் அட்லீஸ்ட் நம்ம இதை வாஞ்சிக்கணும், இதை விரும்பணும். ஆண்டவரே, நீங்கள் இப்படி அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள், நான் பேசுகிறதெல்லாம் பட்டை குத்து போல் இருக்குது. நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் பட்டை குத்து போல் இருக்குது. எனக்கு பேச தெரியல. என் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் என்ன செய்யும்? புறப்பட்டு வரணும். நான் உம்மை போல பேசணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் நமக்கு ஒரு இருக்கும். இதெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே பேசின போது நடந்த இன்னொரு விஷயம் பாருங்கள். அதையும் காமிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், யோவான் 7:46. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை குறித்து? இயேசுவை குறித்து. இந்த பரிசேயர்கள் இவங்கெல்லாம் அனுப்புகிறாங்க, போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாங்க. அப்படி அவர் அனுப்பிடும்போது இந்த சேவகர்கள் போய் அவங்கள பிடிக்க போகிறாங்க. அப்படி போகும்போது அவர்கிட்ட பேசுகிறார். அப்படி பேசும்போது இவங்ககிட்ட திரும்பி ஏன் அவனை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சேவகர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. உங்களையும் என்னையும் குறித்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை வேறு சாட்சி ஏதாவது வேணுமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்மை குறித்து நாம் கேட்கப்படுறதில்ல. ஐயோ அந்த சகோதரன்கிட்ட அவர்கிட்ட பேச முடியாதுங்க, ஐயோ அந்த சகோதரி அவங்ககிட்ட பேச முடியாதுங்க, ஐயோ வாயை கொடுத்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய சாட்சி இருக்குதே தவிர, இல்லைங்க அவங்க பேசுனா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இயேசுவை குறித்து அப்படித்தான் 3 நாள் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். பட்டினியோடு கூட பசியோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஜனங்கள். எப்படி பேசி இருந்திருப்பார் பாருங்க. அவங்களுடைய சாட்சி இயேசுவை குறித்து அவன் சொல்லுகிறான். அந்த மனுஷனா எவ்வளோ நேரம் பேசியிருப்பான்? வந்தான், பிடிச்சிட்டு போகலான்னு வந்திருப்பான். வந்த இடத்துல அவர் என்ன சொன்னார், என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. அவன் உட்காந்து மணிக்கணக்கெல்லாம் பேசிட்டு இருந்திருக்க மாட்டான். பிடிக்க வந்தவன் அவர் பேசினார். அந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நானும் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நான் அப்படி இல்லை. நான் பேசுகிற பேச்சு பிறரை காயப்படுத்துகிறது.
அவர்களை நோக செய்கிறது, மனமடிய செய்கிறது. இல்லை ஆண்டவரே, அப்படி பேசக்கூடாது. நீங்கள் பேசுனது போல நாம் என்ன செய்யணும்? என்னுடைய வார்த்தைகள் பேச வேண்டும், கிருபையுள்ள வார்த்தைகள், புத்திசாலி, அறிவூட்டக்கூடிய, தேவபக்திக்கு ஏதுவான மாறுத்துறங்கள். அதெல்லாம் அதனால தான் ஜனங்கள் ஆர்வமாய் அவரை தேடி வந்தார்கள். அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு அதிகாலையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அவர் பேசுகிறதை கேட்பதற்கு வந்தார்கள். ரொம்ப ஆச்சரியம். உங்களை குறித்தும் நம்மை குறித்தும் இதை நாம் வாஞ்சிப்போம். இது எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மை நாம் ஒரே நாளில் இது நடப்பதில்லை. ஒரே நாளிலே நாம் இது மேஜிக் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் பேசுகிறதை குறித்து நம்மை நிதானித்து நம்மை நியாயம் தீர்த்தால், ஆண்டவரே நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஏன் இப்படி நான் கோவப்பட்டு பேசினேன், ஏன் நிதானம் இழந்து பேசினேன், அல்லது ஏன் நான் இப்படி பேசவில்லை, இயேசு எப்படி பேசியிருந்திருப்பார் அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து நம்மை நியாயந்தீர்த்து கொண்டால், ஒரு நாளிலே அந்த வசனம் இருக்கும் இல்லையா, நீ தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நாம் எல்லாரை குறித்தும் ஆண்டவருடைய சித்தம் என்னென்ன, ஒருவேளை சபையில் நம்ம பேசாமல் இருக்கலாம், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் நாம் சந்திக்கும் போது ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால், என் வாய் போல் இருப்பாய் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இருந்தால் என்ன பேசியிருப்பாரோ அதை நீங்களும் நானும் பேச வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. நான் பேசுவதற்கு பதிலாக நீ என்ன செய்ய வேண்டும்? என் வாயாக இருந்து நீ பேச வேண்டும். இதுவும் ஒரு நாள்லே நடக்கிறதில்ல. எப்போ நடக்கும்னு சொன்னால், தீர்ப்பானதிலிருந்து நம்மை நாமே பிரித்தெடுக்க வேண்டும். இப்படி பேசக்கூடாது, இது உலகத்தார் பேசுகிற வார்த்தை, இது கெட்ட வார்த்தை, இது கோவப்படுத்துகிற வார்த்தை, இப்படி நாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மை நாம் நியாயம் தீர்த்து கொண்டால், நமக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு எந்த மன வருத்தம் இருக்காது. தேவனுடைய வீட்டின் ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அது பேதுரு சொல்கிறார். 1 பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். இதை நியாய தீர்ப்பு எங்கே துவங்கிறது? தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது துவங்கும். முதலாவது உலகத்தாருக்கல்ல. நியாய தீர்ப்பு யாருக்கு? முதலாவது உலகத்தாருக்கல்ல, நமக்குத்தான். தேவனுடைய வீட்டிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு துவக்கும் காலமாக இருக்கிறது. நமக்கு நேரமில்லை. நீங்கள் எசேக்கியேல் அதில் எடுத்து வாசித்து பார்த்தால், அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது முதலாவது எங்கிருந்து துவங்க அப்படின்னு சொன்னார்? மூப்பர்கள், பெரியவர்கள், அப்படி தொடங்கி தான் கடைசியிலே அதை செய்ய சொல்லி சொல்லுவார், அந்த நியாய தீர்ப்பை சொல்லும்போது. ஸோ நாம் கடைசி நாளில் நமக்கு எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது. நான் இப்படி செய்யலையே இது அப்படிங்கிற எந்த வருத்தமும் இல்லாதபடிக்கு தேவனை நாம் யோவான் சொல்லுவது போல் தைரியமாக என்ன செய்யணும்? நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்க வேண்டும். பயந்து ஓடக்கூடாது. இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், காரியங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் வருகையை குறித்து பேசுகிற நிறைய காரியங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த வருகைக்கு உடைய ஒரு ஆயத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வது தான் அவருடைய வருகைக்கு. உண்மையிலேயே நான் ஆயத்தமுள்ளவனாய் ஆய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஈராக்கில் என்ன நடக்குது, இஸ்ரேல் என்ன நடக்குதுன்னு செய்திகளை வாசிப்பதினால் நான் என்ன செஞ்சிட முடியாது. அவைகளினாலே எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நான் ஜெபிக்கலாம், அது தவறில்லை, சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வருகைக்கு குத்தி பேசி நான் கைவிடப்பட்டவனாய் போய்விட்டால் அதனால் என்ன பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் அந்த வசனத்தை படிப்போம். 1 யோவான் எழுதின நிருபம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். ஒரு தேவனுடைய சபையில், மெய்யான தேவனுடைய சபையில் நான் இருக்கிறேன், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னால், தன்னை தானே நியாயம் தீர்த்து கொள்ளுதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது இல்லை, அது நின்று போச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவருடைய வருகை குறித்து நான் பேசலாம், ஆனால் அவர் வருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வைத்திருந்தால்தான் நான் என்ன செய்ய முடியும்? என்னை நான் சுத்திகரித்து கொள்ள முடியும்.
ஸோ வரக்கூடிய நாட்களில் நானும் அதை வாஞ்சிக்கிறேன். எத்தனையோ தேவனுடைய மனிதர்கள் பழைய ஏற்பாட்டிலேயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயும் சரி அநேகர் இப்படித்தான் தங்களை சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமில்லாத வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தாவீது சொல்லுவார், என்னை ஆராய்ந்து பாரும், என்னை அறிந்து கொள்ளும். இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது நாம் படிக்கிற பல விஷயங்கள். என்னை ஆராய்ந்து பாரும், என்னை அறிந்து கொள்ளும், என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் அவர்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை போய், ஆண்டவரே என்னை நியாயம் விசாரியும், என்னை விசாரியும், என் இருதயத்தின் காரியங்களை எனக்கு காண்பியும் அப்படியெல்லாம் அவர்கள் தேவனிடத்தில் தேடினபடினால்தான் அவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அவர்கள் மாறினார்கள். உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய வழி என்னிடத்தில் இருக்கிறதா, எனக்கு காண்பியுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனிடத்திலே கேட்டார்கள். ஸோ நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் கூட பல போராட்டங்கள், பல தேவைகள், பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். அதையெல்லாம் நாம் கேட்டதைப் போல அதை தேவன் பார்த்து கொள்வார். நாம் தேவனுக்குரியவர்களாக இருந்தால் நமக்குரியதை தேவன் பார்த்து கொள்வார். நாம் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ தேவன், அதை நாம் செய்தால் நிச்சயமாக என்ன செய்யலாம், தேவன் நமக்கு பார்த்து கொள்வார். தேவன் அவர் நியாயம் தீர்க்கிறவர். அதை நாம் என்ன செய்யணும், வேதத்திலே பல இடங்களிலே பல சம்பவங்கள் மூலமாக நாம் பார்க்க முடியும். அது முதல்ல ஆதாம் ஏவாள் விஷயத்திலே பார்க்கும்போது அவர்கள் பாவம் செய்தார்கள். உடனே தேவன் என்ன செய்தார், அவர்களை விட்டு உடனே அவர்களை வெளியேற்றி விட்டார். அதே போல தான் ஒரு சமயம் தாவீதுடைய வாழ்க்கையில் ஜனங்களை எண்ணக்கூடாது, அவன் எண்ணினான். அது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் பாவம். ஜனங்கள் என்ன செய்தார்கள், 3 காரியங்களை தேவன் அவனுக்கு முன்பாக வைத்தார். ஆனால் அவன் தேவனுடைய இரக்கம் பெரிது என்று தேவனுடைய கையிலே அவன் விட்டான். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான், தேவனுக்கு பிரியமானவன் தான். ஆனால் பரவாயில்ல இப்படின்னு நினச்சியே, பரவாயில்ல என்னென்னது எண்ணிட்டேன், பரவாயில்ல உன்னை நான் இது பண்ணிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, அதற்கு ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்தார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை நாம் அறுத்தே ஆக வேண்டும். நான் இன்னாரே, நான் ஊழியம் செய்கிறேன், நான் மூப்பரு, நான் அவங்க இவங்க அப்படின்லாம் என்ன இல்லை. தேவனிடத்திலே பட்சபாதமே கிடையாது. பட்சபாதம் இல்லாமல் நம்மை நியாயந்திருக்கிற தேவனிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். எனவே பேதுரு சொல்லுகிற புத்திமதி, பயத்தோடும் பக்தியோடும் நாம் நம்மை நியாயந்தீர்த்து வாழ்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.